வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். டெல்டா திரிபு தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் மிகுந்த அவதானம் தேவை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். பிரதமரினால் இலங்கை போலீசிற்கு 2000 முச்சக்கர வண்டிகள் வழங்கி வைப்பு. 2 நாட்கள் அரசு தாதியர்கள் வேலை நிறுத்தம். டெல்டா தொற்றினால் கடும் பாதிப்பில் இந்தோனேஷியா. வைத்தியசாலையில் வரிசையில் நிற்பவர்கள் கூட இறக்கும் நிலை. வெளிநாட்டு சக்திகள் சீனாவை அசைக்க முடியாது. சீன ஜனாதிபதி. எதிர்வரும் மாதங்களில் டெல்டா வைரஸின் ஆதிக்கம் அதிகரிக்க வாய்ப்பு. WHO எச்சரிக்கை. மேற்கிந்திய தீவுகள் சென்றடைந்த ஆஸ்திரேலிய அணி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். டெல்டா திரிபு தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் மிகுந்த அவதானம் தேவை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். இந்திய திரிபு மாற்றம் அடைந்து தற்போது உலகம் முழுவதும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் டெல்டா திரிபு தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நாட்டில் பயணத்தடை தற்போது நீடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல பிரதேசங்களில் பொது இடங்களில் மக்கள் சமூக இடைவெளியினை பேணாமல் செயல்படுவதனை காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் முகக்கவசம் அணிவதை தவிர்ப்பவர்களையும் காணக்கூடியதாக உள்ளது. எனவே பொதுமக்கள் மிக அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சமூகத்தில் டெல்டா திரிபு பரவல் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கை கொள்ள வேண்டும் என்பதுடன் சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரதமரினால் இலங்கை போலீசிற்கு 2000 முச்சக்கர வண்டிகள் வழங்கி வைப்பு. பிரஜா போலீசில் எண்ணக்கருவை பலப்படுத்தி குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் உளவுத்துறை மற்றும் சிவில் கடமைகள் ஊடாக தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் செயல்பாட்டிற்கு தேவையான 2000 முச்சக்கர வண்டிகளை இலங்கை போலீசிற்கு குறியீட்டு ரீதியாக வழங்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வலுவான போக்குவரத்து அமைப்பு காணப்பட வேண்டியதன் அவசியத்தை கண்டறிந்து நாடளாவிய ரீதியில் போலீஸ் நிலையங்களுக்கு இந்த முச்சக்கர வண்டிகள் கையளிக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் இதன்போது குறியீட்டு ரீதியாக மீகொட, கொத்தட்டுவ, யக்கல, பெமுல்ல, பல்லிவில, மிகிஜெய செவன, குருந்துவத்த, எகோட உயன மற்றும் மத்தேகொட போலீஸ் நிலையங்களுக்கான முச்சக்கர வண்டிகள் அப்போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டன. முச்சக்கர வண்டிகளை குறித்த போலீஸ் நிலையங்களின் குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை, பல்வேறு முறைப்பாடுகளை விசாரித்தல், 119 அவசர அழைப்புகளுக்காக ஈடுபடுதல், சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பணிகளுக்காக பயன்படுத்துதல், உளவுத்துறை பணிகள் மற்றும் சிவில் கடமைகளுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. கிராமப்புறங்களை விரைவில் அணுகும் வசதிக்கமைய போலீஸ் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான உறவை பலப்படுத்தி பிரஜா போலீஸ் எண்ணக்கருவை மேம்படுத்தும் நடவடிக்கையையும் இவ்வேலை திட்டத்தின் ஊடாக செயல்படுத்தப்படும். வரி கட்டணமின்றி கொள்வனவு செய்யப்பட்டுள்ள இந்த முச்சக்கர வண்டிகளுக்கான அரசாங்கம் 829 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை செலவிட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற்ற நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் ஓய்வு பெற்ற கலாநிதி சரத் வீரசேகர, நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரத்நாயக்க, பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜகத் அல்விஸ், போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் அரசு தாதியர்கள் வேலை நிறுத்தம். தாதியர் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தல் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தாதியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் கொரோனா வைத்தியசாலைகள், சிகிச்சை மையங்கள் மற்றும் விசேட வைத்தியசாலைகள் என்பவற்றில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாதென அரசு தாதியர் உத்தியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அகில இலங்கை தாதியர் சங்கம் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சங்கத்தின் செயலாளர் SB மெதிவத்த தெரிவித்துள்ளார்.
தாதியர் சேவையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் இதற்கு முன்னதாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்காமை காரணமாக சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரசு சேவை தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தாதியர் சங்கங்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் தாதியர்களின் 2 நாள் சுகையின வேலைநிறுத்த போராட்டம் நாட்டின் பல மாவட்டங்களிலும் அரசு வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு 5 ஏக்கர் காணி வழங்கி வைப்பு. இரத்தினபுரி மாவட்ட தமிழ் மக்களின் நீண்டகால தேவையாக காணப்படும் சகல வசதிகளுடன் கூடிய தமிழ் பாடசாலை ஒன்றினை அமைப்பதற்கு தேவையான காணியினை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் ரூபன் பெருமாள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரதமரின் இணைச் செயலாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவருமாகிய செந்தில் தொண்டுமான் அவர்களின் முயற்சியில் இன்று அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன அவர்களிடமும் பெலாங்குடை பெருந்தோட்ட நிறுவனத்துடனும் வேண்டுகோள் விடுத்ததற்கமைய 5 ஏக்கர் அளவிலான காணியினை பெற்றுக் கொடுக்க பலாங்குடை பெருந்தோட்ட கம்பெனி இணக்கப்பாட்டினை வழங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக இரத்தினபுரி பிரதேசத்துக்குரிய பாரிய மழை வீழ்ச்சி பதிவான நிலையில் இரத்தினபுரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் காணப்பட்ட தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் கல்லூரியின் பிரதான மண்டபம் சேதத்துக்குள்ளாகியது. அதனைத் தொடர்ந்து குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் ரூபன் பெருமாள் அவர்களுக்கு அறிவித்ததற்கமைய அவர் பிரதமரின் இணைப்புச் செயலாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவருமாகிய செந்தில் தொண்டுமான் அவர்கள் மற்றும் தோட்ட வீடமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பலதரப்பட்ட முயற்சிகளின் பலனாக இரத்தினபுரி புதிய நகரத்தினை அண்மித்த பாம்காட் தோட்டத்தின் வெரலுபத் பிரதேசத்தில் அமைந்துள்ள 5 ஏக்கர் காணியினை பலாங்குடை பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி திரு வெக்குனகுட அவர்களால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் ரூபன் பெருமாள் அவர்களிடம் குறித்த காணியினை வழங்குவதற்கான ஆவணம் கையளிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ கொட்டியாக்கலை தோட்ட தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்துக்குரிய கொட்டியாக்கல தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தேயிலை தொழிற்சாலைக்கு செல்லும் பிரதான வாயிலை மறைத்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள நிர்ணய சபையால் தமக்கு அங்கீகரிக்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க தோட்ட நிர்வாகம் 18 கிலோகிராம் கொழுந்தை பறிக்குமாறு அழுத்தம் கொடுப்பதாகவும் அவ்வாறு பறிக்காத தொழிலாளர்களின் கொழுந்தை கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய் வீதம் செலுத்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இச்சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு கைவிடாமல் தொடருவோம். என்னன்னு கேட்டால் மலையத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு கவனத்துக்கான ஒரு வேண்டுகோள் என்னவென்னா, நைட்டு எங்களோட கௌரவத்துக்கு கம்பளம் காய்ச்சிருந்தார், கௌரவ வடிவேல் சுரேஷ் காய்ச்சிருந்தார். இன்னும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் கதைக்கல. அவங்களும் எல்லாம் ஒன்றா இணைந்து எங்களுக்கான இந்த நாங்கள் தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு வேண்டுவதோடு தொடர்ந்து நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கு காலகட்டத்தில் 13 கிலோ தான் கொழுந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகப்படியாக 18 கிலோ பறிக்க சொல்லி மேலதிகமாக 5 கிலோ பறிக்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கஷ்டமான ஒரு வேலை. அதனால் வேண்டி இதை எங்களை வற்புறுத்துறதுனால எங்களால் முடியாது. இதை எங்களுடைய மலைய தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எடுத்து சொல்லி எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து தருமாறு வேண்டுகிறோம். தற்போதைய நிலைமையின் கீழ் கடந்த 2 மாதங்களாக தோட்ட நிர்வாகத்தால் தொழிலாளர்கள் பல அழுத்தங்களுக்கு உள்ளாவதாகவும் 18 கிலோகிராம் கொழுந்தை தினமும் பறிக்காமையால் தமது கொடுப்பனவுகள் குறைக்கப்படுவதால் பொருளாதார ரீதியாக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் இப்பிரச்சினைக்கு தீர்வு கோரியே இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். யாழில் வாழ்வெட்டுக்கு இலக்காகி துண்டிக்கப்பட்ட ஒருவரின் கை யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவர்களின் கூட்டு முயற்சியினால் மீள இணைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் செல்வபுரம் பகுதியில் நேற்றிரவு வாழ்வெட்டுக்கு இலக்காகிய ஒருவரின் துண்டிக்கப்பட்ட கை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ சேவையாளர்களின் கூட்டு முயற்சியினால் மீள இணைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சத்திர சிகிச்சை கூடத்தில் நேற்றிரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட சத்திர சிகிச்சை இன்று அதிகாலை 4 மணிக்கு வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒட்டுறுப்பு சத்திர சிகிச்சை வல்லுநர் இளஞ்செழிய பல்லவன் தலைமையில் நரம்பியல் சத்திர சிகிச்சை வல்லுநர்கள் பொன்னம்பலம் ஆதித்தன், மயக்க மருந்து மருத்துவ வல்லுநர் மற்றும் மருத்துவர்கள், தாதியர்கள் என கூட்டு சேவையினால் கை துண்டாக்கப்பட்டவருக்கு வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் செல்வபுரம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாழ்வெட்டுச் சம்பவத்தில் 8 பேர் படுகாயமடைந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். ஸ்டுடியோ ஒன்றினை நடத்தி வந்த இருதரப்பினர் இரவு தங்கியிருந்த போது பிறிதொரு 6 பேர் கொண்ட குழுவினர் நேற்றிரவு 9:40 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். வாள் மற்றும் கூரிய ஆயுதங்களுக்கு வந்த கும்பல் வீட்டையும் தாக்கி குறித்த ஸ்டுடியோ அமைந்திருக்கும் பகுதியை தீமூட்டி சேதப்படுத்தியுள்ளனர். இதன்போது கார் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் இளைஞர் ஒருவரின் கை துண்டாக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருத்துவ வல்லுநர்களினால் சத்திர சிகிச்சை மூலம் மீள இணைக்கப்பட்டது. வெளிநாட்டு செய்திகள். டெல்டா தொற்றினால் கடும் பாதிப்பில் இந்தோனேஷியா. வைத்தியசாலையில் வரிசையில் நிற்பவர்கள் கூட இறக்கும் நிலை. டெல்டா வைரஸின் அதிதீவிர பரவல் காரணமாக இந்தோனேஷியாவில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவதற்காக கூட்டம் அலைமோதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலைகளிலும் அதன் வெளியிலும் சிகிச்சைக்காக வரிசைகளில் நிற்கும் தொற்றாளர்கள் கூட இறக்கும் நிலை உருவாகியுள்ளதாக இந்தோனேஷிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்டா வகை திரிபுக்கு அமெரிக்காவின் மொடர்னா தடுப்பூசி மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடும் இயற்கை அழிவுகளுக்கு முகம் கொடுத்து வரும் இந்தோனேஷியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் காரணமாக மேலும் பல உயிர்கள் காவு கொள்ளப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இதுவரை 21,78,272 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 58,491 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 18,80,000க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். 2,30,000க்கும் அதிகமானோர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகளவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையின்படி இந்தோனேஷியா 17வது இடத்தில் உள்ளது. வெளிநாட்டு சக்திகள் சீனாவை அசைக்க முடியாது. சீன ஜனாதிபதி. வர்த்தகம், உளவு மற்றும் கோவிட்-19 தொற்று நோய் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு விரிசல் நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்நிலையில் சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 100ஆண்டு விழா இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உரையாற்றும் போது வெளிநாட்டு சக்திகள் சீனாவை வதைக்கவோ அல்லது உள்விவகாரங்களில் செல்வாக்கு செலுத்தவோ முயன்றால் தலையில் தாக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். சீனாவுக்கு எதிரான பிரசாரங்களை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த கருத்து அமெரிக்காவை நோக்கியதாக இருப்பதாக பரவலாக கூறப்படுகின்றது. மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஹாங்காங்கில் அதன் ஒடுக்குமுறை தொடர்பாக சீன விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது. இதில் தாய்வானின் பிரச்சினையும் பதற்றத்திற்காக முக்கிய ஆதாரமாகும். தாய்வான் தன்னை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக பார்க்கும்போது பீஜிங் அதனை சீனாவிலிருந்து பிரிந்த மாகாணமாக கருதுகிறது. இந்த நிலையில் சீன ஜனாதிபதி தமது உரையில் தாய்வானுடன் ஒன்றிணைவதற்கு சீனா ஒரு அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பேணுகிறது என்று கூறியுள்ளார். சீன மக்கள் தங்கள் தேசிய இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்காக தீர்மானத்தையும் விருப்பத்தையும் திறமையையும் அவரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். 5000 ஆண்டுகளுக்கு முன் பிளேக் தொற்று நோயினால் உயிரிழந்த முதல் நபர் ஆய்வில் கண்டுபிடிப்பு. கொரோனா தொற்றின் ஆரம்பத்தின் பின் உலக நாடுகளில் பல நோய்கள் சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வைரஸ், பாக்டீரியாக்களின் தோற்றம், பாதிப்புத்தன்மை என்பன கண்டறியப்பட்டு வருகின்றன. தற்போது உலகத்தையே உலுக்கிய கொரோனா தொற்றால் லட்சக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். இக்கொரோனா தொற்று உலகத்தை அச்சுறுத்த முதல் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஐரோப்பிய நாடான லாட்வியாவில் இருந்த ஒரு நபருக்குத்தான் முதலில் பிளேக் தொற்று நோய் இருந்துள்ளதாகவும் அதற்கான ஆதாரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்.
கண்டுபிடித்துள்ளனர். இதுவரை உலகிலேயே பிளேக் நோயினால் உயிரிழந்த பழமையான நபர் இவர்தான் என்று தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் கீழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பென்கிராஸ்க் யோரா என்ற ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட இந்த எச்சங்கள் 5300 ஆண்டுகள் பழமையானவை என்று அவர் கூறியுள்ளார். பால்டிக் பெருங்கடலுக்கு பாயும் சலக் நதிக்கரையோரத்தில் உள்ள மயானத்தில் 3 வேறு நபர்களுடன் இந்த நபரும் புதைக்கப்பட்டுள்ளார். 4 உடல்களின் எலும்புகள் மற்றும் பற்களை எடுத்து பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று இருக்கிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தனர். அதில் ஒரு வேட்டைக்காரருக்கு பிளேக் நோயின் பழமையான திரிபால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த பழமையான திரிபு சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக இருக்கலாம் என்று கூறும் ஆராய்ச்சியாளர்கள் மத்திய ஐரோப்பாவில் விவசாயம் தொடங்கப்பட்ட போது வந்ததாக இருக்கலாம் என்றும் கண்டறிந்துள்ளனர். 13ஆம் நூற்றாண்டின் பகுதியில் ஐரோப்பாவிலேயே இந்த பிளேக் தொற்று நோய் புரட்டி போட்டது. 1347ஆம் ஆண்டு முதல் 1351ஆம் ஆண்டு வரை தீவிரமாக பரவிய இந்த நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை உலகில் எந்த போரிலும் ஏற்படுத்திராத உயிரிழப்புகளை ஏற்படுத்திய என ஆய்வில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொள்ளை நோய் இப்போது காணப்பட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்பட்டால் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால் குணப்படுத்த முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாதங்களில் டெல்டா வைரஸின் ஆதிக்கம் அதிகரிக்க வாய்ப்பு. WHO எச்சரிக்கை. கடந்த 1.5 வருட காலமாக உலக நாடுகளை அச்சுறுத்தி எண்ணற்ற உயிர்களை காவு கொண்ட கொரோனா வைரஸ் இன்னுமே முற்றுப்பெறாத நிலையில் தற்போது திரிபடைந்த கொரோனா வைரஸாக உருமாற்றம் பெற்று உலகத்தையே உலுக்கி வருகின்றது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 18.29 கோடியை கடந்துள்ள நிலையில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 16.75 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 39.62 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது உலகம் முழுவதும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவி வருகின்றது. டெல்டா கொரோனா வைரஸ் மாறுபாடு இப்போது 96 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரத்தை விட தற்போது 11 நாடுகள் அதிகம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஆல்பா மாறுபாட்டின் பாதிப்புகள் 172 நாடுகளிலும் 120 நாடுகளில் பீட்டா வகை பாதிப்பும் 72 நாடுகளில் காமா வகை பாதிப்பும் மற்றும் 96 நாடுகளில் டெல்டா வகை பாதிப்புகளும் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் மாதங்களில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் ஆதிக்கம் செலுத்தும் என உலக சுகாதார அமைப்பு அச்சம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகள் சென்றடைந்த ஆஸ்திரேலிய அணி. ஆரோன் பிஞ்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. டெஸ்ட் போட்டிகள் நடைபெறாத நிலையில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாடவுள்ளது. தற்போது தென்னாப்பிரிக்காவுடனான தொடரில் விளையாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அதன் பின் இப்போட்டிகளில் விளையாடவுள்ளது. இந்த அணியில் மிக முக்கியமான வீரர்களான டேவிட் வார்னர், மேக்ஸ்வெல், ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.